பூமிக்கு அடியில இருக்கிற பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ், டைட்டன்கள்லாம் நம்ம வாழ்ற இடத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? அப்படி ஒரு கதைய சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க காங்கு, காட்ஸில்லா இந்த மாதிரியான படங்கள பார்த்துருப்பீங்க. இந்த மான்ஸ்டர் வர்ஸ் யூனிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு கதைய தான் இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸோட பேரு தி மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ். இதில மொத்தமா 10 எபிசோட் இருக்கு. பார்ட் 1 வீடியோல முதல் 5 எபிசோட மட்டும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்ட் 2ல அடுத்த 5 எபிசோட பார்த்துரலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேற லெவல் சீரிஸ் அண்ட் மூவிஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் 1971 காமிக்கிறாங்க. இங்கே ஸ்கல் ஐலாண்டில் என்ன நடக்குதுன்னா, சோல்ஜர்ஸ்லாம் படையெடுத்து போயிட்டுருக்காங்க. அங்கே விபரீதமாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அங்கே ஒரு ரிசர்ச்சர் வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் கூட இல்லாதது வருத்தம் தான் எனக்கும். பட் நான் இங்கே ஒரு லெகசியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெகசி ஒர்த்தாக இருக்கும். நான் உங்கள் கூட இல்லாமல் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கான ஒர்த்து வந்து என்னோடய ரிசர்ச்சை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அங்கேருந்து காட்டு பகுதிக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பெரிய உருவம் துரத்திட்டு வருது. கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய மான்ஸ்டர். ஒரு ஸ்பைடர் மாதிரி தான் இருக்குது. பட் அதோட உருவம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அவர் ஒரு கல்லுக்கு எட்ஜில் போய் நிற்கிறாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அங்கே அவர் கையில் ஒரு பேக் இருந்தது. அந்த பேக்கில் ரிசர்ச்லாம் வச்சுருப்பார் போல். அந்த பேக்கை சேஃப்டியாக கடலில் தூக்கி போட்டுறாரு. வேறு யாராவது இதை எடுத்து இவருடைய ரிசர்ச் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து இப்போது அந்த மான்ஸ்டராக சாக போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, பக்கத்துலேருந்து இன்னொரு மான்ஸ்டர் வந்து இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு 2மே கடலில் விழுந்தது. இப்போ கட் பண்ணால் 2000ல் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு ஃபிஷ்ஷிங் போட் வந்து நைட் டைமில் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வலைக்குள்ளே இவர், அதாவது 1979ல் அந்த பேக்கில் ரிசர்ச் எல்லாம் தூக்கி போட்டிருந்தார் இல்லையா, அந்த பேக் வந்து இந்த வலையில் மாட்டிக்குது. இதை ஒரு ஆள் எடுத்து பார்த்துட்டு ஓரமாக கீழே வச்சிடுறாரு. ஸோ இந்த சீன் இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இந்த கதையோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க பேர் கேட். இவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து டோக்கியோவுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்காகனா, இவங்க அப்பா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து விட்டு போயிருப்பார். அவர் இப்போது எங்கே இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறதுக்காக இவங்க அங்கே போகிறாங்க. டோக்கியோவுக்கும் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அப்போது இவங்க இறங்கலான்னு சொல்லி கிளம்பும்போது, அங்கே பக்கத்தில் இருக்கவர், வெயிட் பண்ணுங்கள், இங்கே இருக்கவங்களாம் அந்த சானிடைசர் அடித்த பிறகு தான் நம்ம கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காகனா, அந்த டோக்கியோவில் ஆல்ரெடி காட்ஸில்லாவோட அட்டாக்லாம் நடந்திருக்கும். ஆள் சொல்லும்போது இவங்களுக்கு சில விஷுவல்ஸ்லாம் வந்து போகுது. ஆல்ரெடி பாஸ்ட்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோலையும் இதே மாதிரி காட்ஸில்லா அட்டாக் நடந்திருக்கு. அப்போ இவங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அந்த அதிர்ச்சியில் உட்காந்துருக்கும் போது அங்கே வந்தவங்கலாம் சானிடைசர் அடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இவங்களும் இப்போது வெளியே கிளம்பிட்டாங்க. வெளியே போனால் அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு டாக்ஸியில் ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜுக்கு மேலெலாம் கன்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பற்றி வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க டிரைவர்கிட்ட. அதுக்கு அவர் வந்து, ஆமாம், நம்ம கவர்மெண்ட் வந்து அதிகமாக இதுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காட்ஸில்லா அட்டாக்ஸ்லாம் எப்போலாம் சிட்டிக்குள்ளே நடக்குதோ அதுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான செட்டப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அவங்க வச்சிருந்த அட்ரஸுக்கு இவங்க வந்துடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போய் அவங்க ரூமை வந்து திறக்கலான்னு போகும்போது உள்ளே இருந்து யாரோ லாக் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா கிட்ட இப்போது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. இப்போது அந்த கதவு திறந்து உள்ளே போய் பார்த்தா யார் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இவங்க அப்பாவுடைய ஃபோட்டோஸ், பட் வேறு யாரு கூடயோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது. இது எங்கள் வீடு, அப்பாவுடைய ரூம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்போது இந்த லேடியோட பையனும் வரான். இவனோட பேர் கென்டாரோ. ஸோ அந்த பையன் வந்துட்டு, நீங்கள் யார், எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு, இவர் எங்கள் அப்பா, இவருக்காக தான் நான் இங்கே வந்தேன், அவர் விட்டு போன இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு அவங்க, இது எங்கள் வீடு, இவங்க எப்படி உன்னோட அப்பாவாக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஒரு உண்மை நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இவங்க அவங்க அப்பாவுடைய செகண்ட் வைஃப். ஹீரோயின் வந்து இது எங்கள் அப்பாவுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை உங்கள் அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பட் இது எங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த பையனோட அம்மா இருக்கான்ல, அவங்க வந்து அந்த கென்டாரோ கிட்ட கேட்குறாங்க, யார் இவ, உண்மையிலே யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சீன் அந்த இடத்துல கட் ஆகுது. வேறு ஒரு டைம் லைனில் நடக்கிற சிச்சுவேஷனை காமிக்கிறாங்க. இங்கே ஒரு லேடி, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச்சுக்காக போயிட்டுருக்காங்க ஜீப்பில். கைவிடப்பட்ட ஒரு பகுதிக்கு இவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க கையில் ஒரு மீட்டர் இருக்குது. அது எதுக்கான மீட்டர்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் வந்து காமிக்கும். ஸோ அந்த ரேடியேஷனை வச்சு இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க.
ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்க மாஸ்க்கும் போட்டுட்டு காட்டுக்குள்ள போயிட்டுருக்காங்க. கண்ணோட இருக்கிற ஒரு பையன பார்க்குறாங்க. அவனும் பயந்து போயிடுறான். அவன் வந்து ஒரு ரஷ்யன் பாய். ரஷ்யன் மொழி இந்த லேடிக்கு தெரியும். அவங்க வந்து இந்த பையன்கிட்ட நாங்க ஒண்ணும் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க வந்து இங்க ஒரு ரிசர்ச்சுக்காக தான் வந்தோம். நாங்கலாம் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த பையனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்தோனே 0 ரேடியேஷன் காமிக்குதுங்க. இன்ன வரையும் ரேடியேஷன் இங்க தான் இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துக்கு வந்த பிறகு 0 ரேடியேஷன் காமிச்சோனே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ மாஸ்க்லாம் அவுத்துடுறாங்க. ஏன்னா ரேடியேஷன் இல்லைல்ல. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ இந்த ஹீரோயின் இந்த அபார்ட்மெண்ட்ல நடக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்க தான் அவங்க அப்பான்றதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோன்ல அவன் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடிக்கு ஆச்சரியமாயிருது. எப்புட்றா என்னோட ஹஸ்பண்ட் எப்படி உனக்கு அப்பாவாவான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆச்சரியமா படுறாங்க. இப்போ தான் உண்மை தெரியுது. அப்படியே கட் பண்ணி இவங்க அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்திலே இருந்தது. அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரேடியேஷன் மாறி மாறி காமிக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுற்றி பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணால் உள்ள அந்த ரேடியேஷன் அதிகமாக காமிக்கிறதுனால அங்கே ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாம் வச்சு பிளாஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்குது. உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பாவுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கும். அந்த பையனுக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வெளியே வந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேச, "அங்கே நீ யாரை பார்த்த?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், "உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது. என்னது யாரை பார்த்த?" அப்படின்ற மாரி கேட்க, அப்படியே டக்குன்னு அந்த ஃபோன் வந்து கட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்லேருந்து அலாரம் வர ஆரம்பிக்குது. அங்கே இருந்த எல்லா மக்களுடைய ஃபோன்லேயுமே ஒரு அலாரம் பஸ்ஸர் சவுண்டு கேட்குது. அந்த ஏரியா ஃபுல்லாவே கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரே வந்து ஆல்ரெடி காட்சில அட்டாக்லாம் நடந்திருக்கும்ல. இதனால ஒரு அலர்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. காட்சிலா அட்டாக்லாம் இந்த மாரி வர்ற மாரி தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த அலர்ட் வந்து அடிக்கும். ஸோ உடனே வந்து இவங்க சேஃபான ஒரு பிளேஸுக்கு போயிருவாங்க. அப்படிதான் இவனோட பிரதர் அவன் வந்து இவங்கள கூட்டுட்டு போறான். ஸோ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க தான் எல்லா மக்களுமே அங்க தங்கியிருக்காங்க. ஸோ அந்த லேடியும் அங்க வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இவங்க டீச்சரா ஸ்கூல் பஸ்ல போயிட்டுருக்கும்போது, காட்ஸ்லாம் வந்து அந்த சான் பிரான்சிஸ்கோல அட்டாக் பண்ணியிருக்கும். அப்போ அங்க ஸ்கூல் பசங்களலாம் காப்பாத்தணும்னு சொல்லி பின்னாடி இருக்கிற டோர உடைச்சு இவங்க வெளிய வந்துருவாங்க. ஒரு சில பசங்கள மட்டும் தான் காப்பாத்தியிருப்பாங்க. பட் உள்ள எக்கச்சக்கமான பசங்க இருக்கும்போது, அந்த பாலம் உடைஞ்சு அப்படியே கீழ விழும் பாருங்க. ஸோ இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அலர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி பெரிய காட்சிலாவே இருக்கு. அத அங்கிட்டும் இங்கிட்டும் சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துலேருந்து நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அலறிட்டு அங்கேருந்து போக பார்க்க, அப்போது அந்த லேடி வந்து இவங்கள சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் இப்போது ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் அந்த பிளாஸ்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்குறாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, வினோதமான ஒரு ஸ்பீஷீஸோடைய எக்ஸ்லாம் இருக்கும். அத பார்த்துட்டு இவங்க, "நம்ம கீழ போய் ரிசர்ச் பண்ணி தான் ஆவணும்." அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி, "நான் கீழ போறேன். நான் தான் லைட்டா இருக்கேன். அதனால நீங்க ஏதாவது ஒண்ணுனா டக்குன்னு என்ன தூக்கிருவீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு இவருடைய ஃப்ரெண்டு வந்து விட மாட்டேங்கிறாரு. "நீ போக்கூடாது. இது ரிஸ்க்கு. இந்த ரிசர்ச்சோட நம்ம உயிர் தான் முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு இவங்க, "நம்ம இவ்வளோ தூரம் வந்தது இதுக்காக தான். சும்மாவா சொல்ற?" அப்படின்ற மாரி, "ஒரு 5 நிமிஷத்துல நான் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லி ரோப்ப போட்டு இவங்க இறங்க போறாங்க. அப்போ இவருடைய ஃப்ரெண்டும் நானும் வரேன் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. இந்த பக்கம் அந்த அலர்ட் அடிச்சு கீழ பேஸ்மெண்ட்லலாம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க இல்லையா? இப்போ ஒரு மெசேஜ் வருது கவர்மெண்ட் கிட்டேருந்து. இந்த மாதிரி அலர்ட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பீப்பிள்ஸ் எல்லாமே மேல வரலாம் அப்படின்னு சொன்னோனே, மறுபடியும் எல்லாருமே கேஷுவல் லைஃப்க்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்னன்னா இந்த அலர்ட் சிஸ்டம் வந்து எமர்ஜென்சிக்காக தான் வரும். அதாவது காட்ஸ்லாம் வர்ற மாதிரி இங்க தெரிஞ்ச அறிகுறிகள் தெரிஞ்சா கூட அலர்ட் வந்து வர ஆரம்பிச்சுரும். பட் எக்ஸாக்ட்டா காட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால இப்போ கிளியர் அப்படின்னு சொன்னனால எல்லாமே மேல வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் மேல வந்துட்டு, இந்த மாரி அந்த லேடி வந்து "நம்ம டீ குடிச்சிட்டே பேசலாமே, வீட்டுக்கு வரலாம்." அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா இவங்க அப்பா இப்படிப்பட்டவரா? அப்படின்ற மாரி நெனச்சே இருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பா வந்து பாதி நேரம் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவரு. உங்களோட பிரதர் அவன் இருக்கான்ல கென்டாரோ. ஸோ கென்டாரோ சொல்றான், "நீங்க அப்பாவ ரொம்பவே கெட்டவரா நெனைக்கிறீங்க. பட் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. எங்க கூட கூட அவரு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. அவர் ரிசர்ச்லயே தான் ஃபோகஸ்டா இருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம அப்பா ஒரு நல்லவர் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டு போறான். அங்க போய் பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசர்ச் ஒர்க் எல்லாமே இருக்கு. அங்க ஒரு போர்ட்ல ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் இருக்கு. அத பின்னாடி திருப்பி பார்த்தா, அங்க ஒரு லாக்கர் இருக்கு. அத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சுறாங்க. அதுக்கு கென்டாரோ, "இத நீங்க திறக்கக்கூடாது. அது அவருடைய பிரைவசியா இருக்கலாம்ல." அப்படின்னு மாரி கேட்க, "இல்ல இத திறந்தா தான் உண்மைலாம் தெரிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வந்து உன்னோட பர்த்டே என்ன அப்படின்ற மாரி கேட்க, அந்த பையன் வந்து ஜூலை 7 அப்படின்ற மாரி சொல்றான்.
அதாவது 0707 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இப்போது அவங்க அம்மா அதான் அந்த கென்டாரோட அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு பார்க்குறாங்க. அதுவும் ராங்குன்னு வருது. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் போகிறாங்க. இப்போ கென்டாரோ சொல்கிறான், நீ இப்படி தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருந்தேன்னா மொத்தமாக லாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாஸ்வேர்டை போட்டோடனே அது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. கென்டாரோ ஆச்சரியமாக சொல்கிறான், நீ எப்படி இதை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஸோ உங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி 4 பேருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து பாஸ்வேர்ட் போட்டேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேகு. இந்த பேகு தான் ஃபஸ்ட்டு சீனில் அந்த ரிசர்ச்சர் போட்டிருப்பார் இல்லையா, அவருடைய ரிசர்ச், அந்த பேகு தான் இது. அவர் வேறு யாரும் கிடையாது, இவங்களுடைய தாத்தா தான் அவர். அவருடைய பேர் ரேண்டா. ஸோ இவங்க அப்பாவுடைய அப்பா தான் அவர் மான்ஸ்டர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவர். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த பேக்கில் ஒரு சிம்பிள் இருக்குங்க. அந்த சிம்பிளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு சில பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அந்த காய்ச்சல் அட்டாக் நடந்திருக்கும்ல, அப்போது அங்கே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லார் யூனிஃபார்ம்லேயுமே அந்த சிம்பிள் தான் போட்டிருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க இதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மொனார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கான அவங்களுக்கான ஒரு சிம்பிள் தான் இது. அந்த பேக்கை திறந்து பார்த்தா சில டேப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்பவே ஓல்டு 70ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட டேப்ஸு. அதை வந்து இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய அவைலபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த டேப்ஸை நீ ப்ளே பண்ணி காமிச்ச அப்படின்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்கள் லைஃப்லேருந்து நான் டோட்டலாக போயிடுறேன். ஸோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவனும் கென்டாரோவும் ஓகே எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் மார்க்கெட்டுக்குள்ளே. அங்கே பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் கூட ஒரு லவ்வராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா போல். பட் இவன் வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியே வச்சிருப்பான். பட் இப்போ போய் நிற்கும்போது மே சொல்கிறாங்க, நீ என்ன ஒரு டெக்னிக்கல் காயா மட்டும்தான் பார்க்குற. ஸோ இப்போ நம்ம கென்டாரோ போய் இந்த மாதிரி டேப்ஸ் இருக்குது, இது ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உனக்கு தான் தெரியும். ஸோ நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நீ இந்த மாதிரி தேவைன்னா மட்டும்தான் ஒரு டெக்னிக்கல் காயான்னு நீ பார்க்குற, பட் ஒரு ஃப்ரெண்டாக நீ என் கூட பழக மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு இது தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ நம்ம கென்டாரோ மே கிட்ட போய் பேசி பார்க்குறான். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய சீக்ரெட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் இருக்குது, இதை நீ எடுத்து கொடுத்தனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம மேவும் சரி ஓகே நமக்கு பிடிச்ச ஒருத்தன் அப்படி கேட்குறான்னா நம்ம பண்ணாமலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே அந்த அப்பாவுடைய லேப் இருக்கும்ல, அங்கே தான் போயிட்டு இவன் வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த டேப்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணால் மொனார்க்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும்ல, அங்கே இருக்கிற அந்த டீமுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகுது, ஒரு அலர்ட் போகுது, டேட்டா அலர்ட். ஸோ அங்கே இருக்கவங்க அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு இன்சார்ஜ் ஹெட் மாதிரி இருக்குது, அவர்கிட்ட போயிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்திருக்கு, இது யாரோ இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவருக்கு ஆச்சரியமாயிடுது, இத்தனை வருஷம் கழிச்சு யார் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லி. இது வந்து டோக்கியோலேருந்து தான் வந்தது அப்படின்ற தகவலும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹீரோயினுக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியலை, இந்த டேப்பில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புரியலை. பட் இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. வந்து கென்டாரோ கேட்குறான், நம்ம அப்பா வந்து உன் கூட தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கதையை. இந்த காய்ச்சலாம் அட்டாக்லாம் நடந்த பிறகு இங்கே கேம்ப்லாம் போட்டு மக்களை வந்து தங்க வச்சிட்ருப்பாங்க. அப்போது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயினோட அப்பா தான் வந்து காலில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கும் வராரு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, ரொம்ப நாள் கழித்து நம்ம அப்பா நம்மக்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா வந்து உங்களை நினச்சே வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை என்னால் வர முடியாது, என்ன மன்னிச்சிரு, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, ரிசர்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் இன்னும் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுறேன், அந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு சரி காண்டாகுது. ஆல்ரெடி நீ வேலைன்னு தான் இருக்க, பட் மறுபடியும் போகிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, அவரும் அந்த இடத்துலேருந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் போன அந்த ஃப்ளைட் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற தகவல் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அப்பாவை நேரில் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகத்தோடு அவன் தம்பிக்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு வரைபடம் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறாங்க. இது எதை சொல்ல வருது அப்படின்ற மாதிரி அப்போ இன்னொரு இமேஜ் தெரியுது. அதை வந்து ஹீரோயின் ஃபோக்கஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, மேவும் ஃபோக்கஸ் பண்ணுறா. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடியை சுற்றி ஒரு பெரிய கால் தடம் ஒன்று தெரியுதுங்க. அந்த இமேஜஸில் எல்லாத்துலேயுமே வந்து மான்ஸ்டர்ஸோட இமேஜஸ்லாம் இருக்கும். அப்படி தான் இந்த கால் தடயமும் ஒரு மான்ஸ்டரோட கால் தடயம். பட் அந்த கால் தடயத்துக்கு நடுவில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இவங்க தான் என்னுடைய பாட்டி, நான் 5 வயசு இருக்கும்போதே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கென்டாரோவும் சொல்கிறான், ஆமாம் இது நம்மளோட பாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். இது வேறு யாருமே கிடையாது, இவங்க அதான் நம்ம ஹீரோயினோட பாட்டி தான். ஸோ 1950 நடந்த விஷயத்தை தான் இந்த டைம்லைனில் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க பாட்டி இந்த ரிசர்ச்சுக்காக தான் போயிருக்காங்க.
அதான் இந்த லேடி. இவங்களும் அந்த அவரோட ஃப்ரெண்டும் இறங்கியிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்லேருந்து சாம்பிள இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது உள்ள வந்து அந்த மான்ஸ்டரோடைய உருவம் இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ அந்த இடம் வந்து இவங்க கால் வைக்க வைக்க உடைய ஆரம்பிக்குது. மேல இருந்தவரு "சீக்கிரம் வாங்க நம்ம மேல ஏறணும். இல்லாட்டி நீங்க கீழ விழுந்துருவீங்க" அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த முட்டைலாம் உடைய ஆரம்பிக்குது. அந்த முட்டையிலேருந்து மான்ஸ்டர்ஸ்லாம் வெளிய வருது. உயிர கையில புடிச்சிட்டு அந்த ரோப்ப போய் புடிச்சு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவரும் மேல இருந்து எவ்வளோ தாங்க இழுப்பாரு. ஸோ அவரும் ஃபுல் ட்ரை பண்ணி அவரும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த லேடியோட கால ஒரு மான்ஸ்டர் புடிச்சிருது. சரி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, கன்ன வச்சு அந்த மான்ஸ்டர ஷூட் பண்ண பார்க்குறாரு. பட் அந்த மான்ஸ்டர் நகர்ற மாரியே இல்ல. கீழ இருந்து எக்கச்சக்கமான அந்த ஸ்பீசிஸ் வந்து அவங்களுடைய கால புடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. இவர் வந்து ரோப்ப புடிச்சிட்டு இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவர் கை விட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இருக்கவரும் "ஸோ என் கைய புடிச்சுக்கோ" அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களால கைய எட்டி புடிக்க போம்போது கரெக்ட்டா அந்த ரோப்ப அவர் விட்டுர்றாரு. ஸோ அவங்களும் அந்த மான்ஸ்டரோட சேர்ந்து கீழ விழுந்துர்றாங்க. 1952ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. லீட்ஸா அப்படின்றவர காட்டுறாங்க. இவர் வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீசர். இவர் கூட இவரோட கேம்ப்ல இருந்த இவருடைய ஃப்ரெண்டையே இவர் அடிச்சதுனால, இவருக்கு பனிஷ்மென்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவருடைய ஹையர் ஆஃபீசர்ஸ் இவர ஒரு ஜாப்பனீஸ் ஆராய்ச்சியாளர் கூட பாடிகார்டா போறதுக்காக அனுப்ப போறாங்க. அதுவும் பிலிப்பைன்ஸ்க்கு. ஸோ எதுக்காக இப்படி அனுப்புறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்னொருத்தர் பாடிகார்டா போயிருப்பாரு. அவரு அங்க போய் இறந்தும் போயிட்டாரு. ஸோ இப்போ அது ரொம்பவே ஆபத்தான ஒரு பயணம் அப்படின்றதுனால போறாரு. ஸோ உன்ன அடுத்த வாட்டி நான் சந்திச்சேன் அப்படின்னா, வேற ஏதாவது ஆர்டர் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இவரு பிலிப்பைன்ஸ்லயும் போய் இறங்குறாரு. அங்க போய் பார்த்தா, யார் அந்த ஆராய்ச்சியாளர் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க தான் கெய்கோ. ஸோ இவங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி. இவங்கள பார்த்து நம்ம லீட்ஸா, "நீங்க தான் ஆராய்ச்சியாளரா?" அப்படின்னு சொல்லி கேலி பண்றாரு. அப்புறமே தான் உறுதியான பிறகு அவங்க கூடயே இவரும் போறாரு. ஸோ இவர் கார்ல போயிட்டுருக்கும்போது அவங்க, "நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "நீங்களே சொல்லிருங்க" அப்படின்ற மாரி லீட்ஸா சொல்றாரு. அதுக்கு கெய்கோ, "போற இடத்துல அணு கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அத பத்தி தான் ஆராய்ச்சி பண்ண போறேன். ஸோ அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா 2015ல நம்ம தம்பி ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, அவரு வந்து எப்பயும் போல வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அவங்க அப்பாவோட ஆஃபீஸுக்கும் போறான். அப்படி போய் பார்க்கும்போது, அவங்க அப்பாவோட அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது, கோவத்தில எல்லாத்தையும் வீசி எறிகிறான். ஏன்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு அப்படின்றது இவனுக்கும் தெரியாதுல்ல. ஸோ, அதனால அந்த கோவத்தில இப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட் எடுக்கிறான். அதில மொனார்க் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபைல்ஸ திறந்து பார்த்தா, லீட்ஸா இருக்காரு இல்லையா, அவரு இப்போ எங்க இருக்காரு, அதாவது 2015ல எங்க தங்கியிருக்காரு அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில இருக்கு. ஸோ இதை இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ 1952ல இப்போ கெய்கோ மட்டும் ஒரு இடத்துல தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க யாரோ வர சத்தம் கேட்குது. ஸோ இவங்களும் பயத்தோட பார்க்க, அங்கேருந்து இன்னொரு ஆளு வீடியோ கேமராவோட வராரு. இவர் தான் ராண்டா. ஸோ இவர பத்தி நமக்கும் தெரியும். போன எபிசோட்ல இவரும் வந்திருப்பாரு. இப்போ தான் இவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம பார்க்கும்போது இவங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே பார்த்துருப்போம். பட் இது வந்து அவங்களுடைய ஃபிளாஷ்பேக். ஸோ இப்போ ராண்டாவுக்கு பின்னாடி லீட்ஸா வந்து கன்ன வச்சுட்டு, "நீ யார்றா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்போ ராண்டா சொல்றான், "நானும் ஆராய்ச்சி பண்ண தான் வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லி அவன் கிட்ட இருக்க கேட்ஜெட்ஸ்லாம் காமிக்கிறான். அதுக்கு கேட்கவும் அத பார்த்துட்டு, "நம்ம 2 பேரும் அதுக்காக தான் வந்திருக்கோம்" ஆச்சரியத்தோட நம்ம கேட்கோ பார்க்குறாங்க. இப்போ 2015ல ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்காக்கே நம்ம திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேட்டு அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா, "நீ அப்படி என்னத்த தான் பார்த்த? எதுக்காக இவ்வளோ சீக்கிரமா கிளம்பி வர?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்க, அதுக்கு அவங்க எந்த பதிலும் சரியா சொல்லாம, "வச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கோவமா இருக்காங்க. கேட்டுக்கிட்ட இன்னொரு ஆள் வந்து, இந்த மாரி, "உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியாம நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லி வந்து பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க கண்டுக்காம போக, அவரும் இவங்க கூடயே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, "உங்களுக்கு கிடைச்ச ஃபைல்லாம் என்கிட்ட குடுத்துருங்க. நான் மொனார்க்க சேர்ந்தவன் தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவர் வேற யாரும் இல்ல. அந்த மொனார்க் டீமை சேர்ந்தவர் தான் இவரு. இவருடைய பேரு டிம்மு. ஸோ இவரு இவங்க கிட்ட இருந்து அந்த ஃபைல வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்க வந்து, "நான் ஒரு கால் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளிய கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்த பிறகு அம்மாக்கு கால் பண்ற மாரி பண்ணி, அந்த ஃபோன அவர் மூஞ்சிலே வீசிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டீமை சேர்ந்து இன்னொரு ஒரு லேடி இவங்கள புடிச்சு காருக்குள்ள அடைச்சிடுறாங்க. இப்போ கார்ல கிட்னாப் பண்ணிட்டு அந்த டிம்மும், இந்த லேடியும் இந்த நம்ம ஹீரோயின கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின ஒரு பேக்கால கட்டி போட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த காட்ஸ்ல அட்டாக் பண்ண விசுவல்ஸ்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே இவங்க 2 பேரையும் தட்டி விட, ஸோ முன்னாடி இருந்த அந்த லேடிய இவங்க தட்டி விட, அவங்களால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த காரு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து விழுந்துடுது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. அங்கேருந்து வந்த ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, அவங்க அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பொய்யா இருக்கும்" அப்படின்னு சொல்லி, "நீங்க சரக்கு அடிச்சிருக்கீங்களா?" அப்படின்ற மாரி அவங்க கேலி பண்ணி சிரிக்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சிலது கிடச்சிருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் தம்பி மேக்கிட்ட போய் காமிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைல்ஸையும் நீ டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குமே ஒரு நாள் பண்ணால் நீ இன்னொரு நாளும் வந்துகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு, நீ போயிட்டு வா அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ ஆல்ரெடி டீகோட் பண்ண ஃபைல்ஸையாவது என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன். அதுக்கு இவங்க நாளைக்கு வா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உள்ளே போயிட்டு மேவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபைல்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போன இவன் ரொம்பவே கோவத்தோடய உட்காந்துருக்கான். அப்போ அவங்க அம்மா என்ன அப்பா மேலே அவ்வளோ கோவமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்கிறான். அப்போது இவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ எடுத்து கிழிச்சு போட, நீயும் கிழிச்சு போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவனும் கிழிச்சு போட்டு, ஸோ இவங்க அம்மா பண்ண இந்த வேடிக்கையான விஷயத்தை நினச்சி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போது 1952ல் இவங்க 3 பேரும் மீட் பண்ணாங்க இல்லையா முதல் முறையாக. ஸோ இவங்க இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரேண்டா சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ட்ராகனை மீட் பண்ணேன், அந்த ட்ராகனை தேடி தான் இங்கே வந்திருக்கேன், அந்த ஆராய்ச்சிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அந்த 3 நம்பிக்கைகள் வச்சு ஒரு மேப்பையே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கெய்கோ சொல்கிறாங்க, நானும் இங்கே அணு கதிர்வீச்சை நோக்கி தான் வந்திருக்கேன், அதை வச்சு நான் சயின்ஸ் படி ஒரு கரெக்டான மேப்பை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த 2 மேப்பையும் அவங்க வச்சு பார்க்கும்போது 2மே மேட்ச் ஆகுது. 2 பேருக்குமே ஆச்சரியமாகுது. இப்போது இந்த ட்ராகன் விஷயத்தெல்லாம் கேட்டு லீச்சா கடுப்பாகி வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கெய்கோ, நீ ஒன்றும் எனக்கு ஆர்டர் போடக்கூடாது, நீ பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம இவரையும் கூப்பிட்டு போய் தான் ஆகணும், இவரையும் நம்ம ஆராய்ச்சிக்கு வச்சுக்கணும் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லீச்சா நானும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஸோ நான் என் ஜீப் எடுத்துகிட்டு போகிறேன், வேறு யாரையும் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் மட்டும் ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போது வெளியே வந்து பார்த்தா ஒரு கைவிடப்பட்ட மிலிட்ரி ஷிப் ஒன்று இருக்குது. அதை பார்த்து இவங்க 2 பேரும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஸோ இப்போது ஹீரோயினோட தம்பியும் அவங்க அம்மாவும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது அங்கே டிம்மு வந்துடுறோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த ஃபைலை கொடுத்துருங்க, அந்த மொனார்க் சம்மந்தப்பட்ட ஃபைல் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க, இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் லீசாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம தம்பிக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அவரை போய் சந்திச்சிரு அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக சொல்லி, இப்போ அவங்க கேட்ட ஃபைல் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு டிம்மும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக, ஸோ அவரை குழப்பிட்டு இருக்காங்க. அப்போது இவன் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இவங்களுக்கும் எப்படியோ தெரிஞ்சு போயிடுது, இவன் எப்படியும் நம்ம கேட்ட ஃபைல் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பையன் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிருக்கான். இப்போது இங்கே 1952ல் என்ன நடக்குதுன்னா, இந்த ஷிப்பு இருக்குல்ல, இந்த ஷிப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க 2 பேரும். அப்போது ரேண்டா சொல்லிகிட்டே வராரு, இந்த மாதிரி கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது சில பேர் பார்த்து பல பேர் வந்து அதை நம்பாமல் சொல்லப்பட்ட கதைகளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போது சில சதைகள்லாம் பார்க்குறாரு. அப்போது அடுத்த செகண்ட் வந்து ஒரு மெழுகுக்குள்ளே மனித உடம்புகள்லாம் உறைஞ்சி போன நிலையில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது இன்னொரு இடத்துல நம்ம ரேண்டா என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டியிலேருந்து தொப்பி எடுத்து பார்த்துட்ருக்காரு. வந்து பக்கத்தில் வந்து பார்க்க அதில் ரேண்டாவோட பேர் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஷிப்பில் பயணிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் 1943ல் இந்த ஷிப்பு வந்து இந்த கடல் பகுதிக்கு பக்கத்தில் தான் இருந்தது. எங்கள் ஷிப்பை கீழேருந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்குதுன்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மிருகம் தான் எங்களை வந்து தாக்குச்சு, இனம் புரியாத ஜந்துக்கள் தான் வந்து அந்த கடல் பகுதியில் தாக்குச்சு. 3 நிமிஷத்தில் எங்கள் ஷிப்பு வந்து கடல் கரையில் மூழ்கிடுச்சு, அதில் எல்லாருமே செத்துட்டாங்க, நான் மட்டும் தான் தப்பிச்சேன். பட் அந்த கப்பல் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னமும் தெரியல. ஆச்சரியமாக இவர் வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துலேருந்து கிளம்பி போன லீச்சா ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது அங்கே அணு கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சு ஒரு மிஷின் வந்து புள்ளியை வந்து நகர்த்தி காட்டுது. மேலே வானத்தை பார்க்குறாரு, அங்கே ஏதோ அமானுஷமான ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு எப்படியாவது நம்ம கெய்கோவுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்பை திருப்பிட்டு மறுபடியும் கிளம்புறாரு கெய்கோவை பார்க்க. சார் 2015ல் இப்போது என்ன நடக்குதுன்னா, மேவும் கேட்டும் சந்திச்சுக்கிறாங்க. இங்கே போலீஸ் உதவாதனால பண்ணியிருப்பாங்க, மேவோட வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஸோ இப்போ மேவும் நூடுல்ஸ் ஷாப்பில் இருக்கிறதா வந்து மேவும் நூடுல்ஸ் ஷாப்பில் இருக்கிறதா நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அங்கே அவனும் வந்துடுறான். இப்போது 3 பேர் என்ன பேசுகிறாங்க, இந்த நாட்டை விட்டு எப்படியாவது நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தம்பி சொல்கிறாரு, இல்லை நம்ம லீச்சாவை போய் சந்திக்கணும், அவரை வந்து நம்ம சந்திச்சாதான் இதுக்கான ஒரு பதிலெலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ 1952ல் அந்த ஷிப்புக்குள்ளே இவங்க அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு இங்கே இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒன்று ஒழுகிட்டுருக்கு. அதை பார்த்து இவங்க எப்படியாவது சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ மர்மமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்கே கட் ஆகுது. இப்போது லீச்சா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு இவங்க போகிறாங்க. லீச்சா ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
அங்கே போன இவங்க நாங்கள் தான் ஹிரோஷியோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் நம்ம கேட்ட பார்த்துட்டு நீ ஹிரோஷியோட பொண்ணாக தான் இருக்கணும், ஏன்னா உங்கள் பாட்டி மாதிரியே இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கு நடுவுலமே ஆமாம் நான் இவங்க ஃபேமிலிக்கு நடுவில் வேற மாட்டிக்கிட்டேன், சரி இப்போது இதுக்கான பதில்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கேருந்து இன்னொரு சிசிடிவி கேமரா பார்த்த இவர் இங்கே பேச வேணாம் வெளியே போய் பேசலாம் சொல்லி இவர் கூப்பிட்டு வராங்க. இப்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் 24 ஹவர்ஸும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மொனார்க் இன்னும் என்ன கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க, அதனால தான் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு காலுக்கு அடியிலையும் ஒரு மிஷின் இருக்குது, அதையும் அவர் காமிக்கிறாரு. அது வழியாகவும் அவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இதை கேட்ட இவங்க ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப, அதுக்கு இவர் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 60 செகண்டில் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளில் இருந்த அந்த மிஷினை வெட்டி தூக்கி எறிகிறார். இவங்களும் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. கப்பல் 1952ல் இவங்க அந்த கப்பல்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க கிட்டேருந்து ஒரு விசித்திரமான ஜந்து ஒன்று வருது. அது ஒரு மான்ஸ்டர். ஸோ அதை பார்க்குறதுக்கு வௌவால் மாதிரியும் ட்ராகன் மாதிரியும் இருக்குது. அது வந்து இவங்கள உள்ளே இருந்தே அட்டாக் பண்ணுது. அப்போது ரேண்டா மேலே ஒரு கம்பி விழுந்துருது. ஸோ அதுலேருந்து அவரால் எந்திரிக்க முடியல. அப்போது கரெக்டான டைத்துக்கு ஒரு ஃபயர் ஃப்ளேம் எடுத்துகிட்டு நம்ம லீச்சா உள்ளே வராரு. வந்து ரேண்டாவையும் காப்பாற்றிட்டு இவங்க 3 பேரும் அந்த கப்பல்லேருந்து வெளியே வரும்போது அந்த கப்பலையே உடச்சிக்கிட்டு உள்ளே இருந்த அந்த மான்ஸ்டர் வரும் பாருங்கள், அப்படியே அள்ளு விட்டுரும். 3 பேரும் பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. அப்போது ஒரு சின்ன பள்ளம் இருக்குது. ஒரு சின்ன குழியை பார்த்த உடனே அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது அந்த டிராகன் அங்கேருந்து மறுபடியும் போய் கப்பல் மேலேயே நிற்குது. அதை பார்த்த இவங்க ஒரு வழியாக நம்ம டிராகனை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஆராய்ச்சி பண்ண வந்ததை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போது அந்த கப்பல் மேலே மான்ஸ்டர் வந்து கத்தும் பாருங்கள். இப்போ இவங்களும் லீச்சா கூட வரதா சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம லீச்சா என்ன பண்ணுறது, ஓரமாக ஒழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. எதுக்காகனா இந்த இடத்த சுற்றி செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. மொனார்க் ஆளுங்க வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம லீச்சாவை கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க. எதுக்காகனா இவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஆள். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு நம்ம எப்படியாவது இந்த காரில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ கேட்குறா, நீங்கள் ஏன் இவங்க அப்பாவை தேடுறதுல ரொம்பவே பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம லீச்சா அவர் மட்டும்தான் எனக்குன்னு இருக்க ஒரே ஆள், கேக்கோவும் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அதுக்காக தான் அவனை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அந்த காருக்குள்ளேயும் போய் ஏறிடுறாங்க. ஏறிட்டு கீயை வந்து கேட்குறாரு. அப்போது கீ போட முடியல. அப்போ தான் பக்கத்தில் இருக்க சொல்கிறா, நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்போல்லாம் பட்டனில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அந்த கார் ஆன் ஆகிடுது. செக்யூரிட்டிஸ் பின்னாடி எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க. இவங்களும் எப்படியோ ஸ்பீடாக அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேட்டு பக்கத்தில் அடைச்சி வச்சிடுறாங்க. சரி நம்ம லீச்சா இப்போ என்ன பண்ணுறாரு, பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டு பின்னாடி வழியாக உடச்சிட்டு ஸோ மெயின் ரோட்டுக்கும் போயிடுறாரு. இப்போ அவங்க சேஃபாக ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1952ல் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இப்போது இந்த 3 பேரும் இருக்காங்கல்ல, கெய்கோ, ரேண்டா, லீசா, இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, மொனார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு தான் அது. அந்த மொனார்க் எதுக்காகனா இந்த மான்ஸ்டர்ஸ் பற்றின ரிசர்ச்சுக்காக தான் அந்த மொனார்க் அமைப்பை இவங்க வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம லீச்சா என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்ருப்பாரு, ஆஃபீஸர்ஸ்லாம். எதுக்காகனா நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும், அதனால் இவங்களே துணை கூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம கெய்கோவுக்கு ஒரே கோவம் ஆயிடுது. அவங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம மட்டுமே இதை பண்ணலாம், எதுக்காக இவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு லீச்சா வந்து நம்ம கிட்ட மட்டும் என்ன ஃபண்ட் இருக்குது, அவங்களும் வந்தாங்கன்னா நம்ம அவங்களோட ஹெல்ப் மூலிமா இன்னும் பெருசாக ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லீச்சா சொல்கிறாரு. ஸோ லீச்சா அங்கே வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு சல்யூட் அடிச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய காட்சிலாவோட கால் தரையுமே இருக்குது, அதை பார்த்து இவங்க இந்த மாதிரி டைட்டன்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைட்டான்ஸ் அப்படின்ற இந்த மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, ரேடியோ ஆக்டிவ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க வந்து ஒரு ஐலாண்டில் இந்த மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம அங்கே போய் நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே இவங்க 3 பேருக்குமே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளும் இப்போது நம்ம நினச்ச மாதிரி மொனார்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஹாப்பி ஆனாங்க. இப்போது உடனே 2015ல் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் காரில் இருக்காங்க. பட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் இப்போ போக வேண்டிய இடம் அலாஸ்கா தான். அலாஸ்காவில் தான் இவங்க அப்பா கடைசியாக இருந்திருக்காரு அப்படின்றத லீச்சாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் அலாஸ்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இப்போது இவங்க போயிட்டுருக்குது கொரியாவுக்கு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயினு, நீங்கள் ஏன் இப்போ கொரியாவுக்கு போகிறீங்க, நம்ம அலாஸ்காவுக்கு தானே போகணும், நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம லீச்சாவை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு லீச்சா, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆள் கொரியாவில் இருக்கான், அவனை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா அவனே நம்மளை அலாஸ்காவுக்கு கூப்பிட்டு போவான், ஸோ அவனோட கைடு நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி லீச்சா சொன்னோன்னே சரி ஓகே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி வந்து பார்த்தா அவங்க வந்த கார் மட்டும் இல்லை, அவங்க கூட நிறைய எக்கச்சக்க கார் இருக்குது. அது எல்லாமே ஷிப்பில் இருக்குது. அந்த ஷிப்பு இப்போது கொரியாவுக்கு போயிட்டுருக்கு.
இப்போ 1952ல அந்த ஐலாண்டுக்கு இவங்க போயிடுறாங்க. அந்த ஆஃபீசர்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஆயுதத்த வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. எதுக்காகன்னா, மான்ஸ்டர் வந்தோனே அட்டாக் பண்றதுக்காக. அப்போ நம்ம கேட்குறோம், "இதெல்லாம் தப்பா பண்ணலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு மான்ஸ்டர நம்ம எதுக்கு அழிக்கணும்? அது நம்மள ஏதோ தொந்தரவு பண்ணா தானே அப்படின்ற மாரி சொல்ல, மான்ஸ்டர் ஊருக்குள்ள வந்ததுன்னா மக்களோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாரி அவரும் பேசிட்டு இருக்காரு. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ 2015 போட்ல மே வந்து தனியா நின்னுட்டு இருக்கா. அப்போ கென்டாரோ போய் கேட்குறான் அவகிட்ட, "இந்த மாரி என்ன மன்னிச்சிடு" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவ, "நீ மன்னிப்புலாம் கேட்டா சரியா போயிடுமா? உன்னால தான், உன்னாலயும் உன் அக்காவுனாலயும் தான் இப்போ நான் இந்த நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். மொனார்க் ஆளுங்க நம்மள தேடிட்டு இருக்காங்க. உங்கள மட்டும் இல்லாம என்னையும் தான் இப்போ பிடிப்பாங்க. என் லைஃப்பும் ரொம்பவே ரிஸ்க் ஆயிடுச்சு உங்க கூட சேர்ந்ததுலேருந்து" அப்படின்ற மாரி அவ ரொம்பவே வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கா. நம்ம கென்டாரோக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஒரு வழியா இவங்க கொரியாவுக்கும் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அங்க இவங்க அந்த பாஸ்போர்ட்ட காமிச்சுட்டு தானே உள்ள போணும். சரி அப்படி போகும்போது பாஸ்போர்ட்டு இவங்க கிட்ட கிடையாது. அப்போ இவர் சொல்றாரு லீட்ஸா போயிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட, "பாஸ்போர்ட் நாங்க வச்சிருந்தோம். பட் அது பேக்ல இருந்து கடல்ல விழுந்துருச்சு. அதனால தான் என்கிட்ட இல்ல" அப்படின்ற மாரி சொன்னோனே, அங்க இருக்க அந்த சில போலீஸ்லாம் வந்து இவங்கள புடிச்சிட்டு வெளிய பின்னாடி வர நம்ம மே இவங்கலாம் போச்சு அவ்வளோதான். உங்கள நம்பி வந்தேன் பார்த்தியா அப்படின்ற மாரி அவன் கேலி பண்ண, அப்போ தான் தெரியுது அந்த போலீஸ்ல ஒருத்தன் வந்து நம்ம லீட்ஸாவோட ஆளு. அந்த லீட்ஸா சொல்லியிருப்பான்ல அந்த ஆளு தான். ஸோ இன்னொரு போலீஸ அந்த ஜீப்புக்குள்ள தள்ளி விட்டு இவன் வந்து சொல்றான், "வாங்க நான் உங்கள கூட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். அவங்க கூட ஜீப்ல போயிட்டு அவர் சொன்னார்ல, அந்த ஆளோடைய வீட்டுக்கு போறாங்காட்டி அந்த சீன் கட் ஆகுது. இப்போ வந்து அந்த மோனார்க் ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த டிம்மு கூட இன்னொரு லேடியும் இருப்பாங்க. அவங்க 2 பேர் கூட இன்னொரு லேடி ஆஃபீஸரையும் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷன பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கும். இவங்களோட நோக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர்ஸ தேடி வர்றது தான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் டிம்முக்கும் அந்த லேடிக்கும் இவங்க கிட்ட அந்த மொனார்க்கோட ரகசிய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு லேடி ஆஃபீஸர் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது உங்க ஆப்பரேஷன் கிடையாது. நம்மளுடைய ஆப்பரேஷன். நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் இத பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இவங்கள பிடிக்கிறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க 1952ல மறுபடியும் காட்டுறாங்க. அந்த ஐலேண்ட்ல இவங்கலாம் ரெடியா இருக்கும்போது, இன்னும் அந்த மாரி எந்த மான்ஸ்டரும் வர்ற மாரி தெரியல அப்படின்னு அந்த ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் திடீர்னு ஏதோ சவுண்ட் வேவ்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பைனாகுலர்ல நம்ம ராண்டா பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ நகர்றது தெரியுது. ஸோ காய்ச்சலாம் வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்ல, அதான் எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. அப்படியே அந்த கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்றாரு ரேண்டா. அந்த காய்ச்சலா அப்படியே கீழேருந்து எந்திரிச்சு பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்குது. அத பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயிரினம் தான் காய்ச்சலா. கடல்லேருந்து எந்திரிக்கும் பாருங்க. அதோடைய வாலே ரொம்பவே பெருசா இருக்கும். அதோடைய உருவம் பிரம்மாண்டமா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தோனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பாம்ப நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ கேக்கும் அந்த பாம்ப வெடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. ஆன் பண்ணுறதுக்குள்ள அவங்க வந்து எப்படியாவது தடுத்துடணும்னு பார்க்குறாங்க. பட் நம்ம லீசா வந்து வச்சு தடுத்துடுறாரு. "நீ இது பண்ணக்கூடாது. அவங்க நல்லதுக்காக தான் பண்றாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ நம்ம கேக்கோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பாமையும் அவங்க ஆன் பண்ணி விட்டுர்றாங்க. காய்ச்சலாவும் பக்கத்துல போனோனே அந்த பாம் பிளாஸ்ட் ஆகி இடத்துல சிதறிடுது. ஸோ இப்போ நம்ம கேக்கோ அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அது ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் இவங்களால அந்த உயிரினம் இறந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம லீச்சாவும் ஃபீல் பண்றாரு. இப்போ 2015 லீச்சாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட ஜெட் எடுத்துட்டு இவங்க 4 பேரும் இப்போ அலாஸ்காக்கு பறந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கேட் இருக்கால, அவ வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவை பத்தி கோவமா பேசிட்டு இருக்க. அதுக்கு லீச்சா சொல்றாரு, அவர் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டாரு. ஆனா சீக்ரெட் மட்டும் இருக்கும். சீக்ரெட்டுக்கும் பொய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மேக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. அவள் லேப்டாப்பில் அவள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அலாஸ்கான்னு சொல்லி கீவேர்டு போட்டிருக்கா. அதுக்கு சில மான்ஸ்டர்ஸோட சைட்டிங்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச், அதான் நெட்டில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்களும் பார்த்துருக்கான். இது சில எட்டி அப்படின்னு ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை சில பேர் பார்த்ததா அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அந்த ஆர்டிக்கலில் ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து நம்ம லீச்சாக பார்த்துட்டு, இது கண்டிப்பாக உங்களோட அப்பாவோடைய கையெழுத்து. அவர் ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா இந்த இடத்துல தான் டிசப்பியர் ஆயிருக்காரு. அவருடைய பிளெயின் இங்கே தான் கிராஷ் ஆயிருக்கணும். ஸோ அதனால இப்போ அங்கே கூட அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லீச்சா சொல்கிறாரு. இந்த லொக்கேஷனுக்கு இப்போ அந்த ஜெட்டில் போயிட்டு இருக்காங்க. 1952ல் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லீச்சா சொல்கிறாரு, ஆஃபீஸர்ஸ் நம்மளுக்கு பிளாங்க் செக்கை கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சா போதும். இவங்க அதை ஒவ்வொன்றா அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கேட்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அழிக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லீச்சா இல்ல ஆக்சுவலா பசிபிக் ஓஷன்ல வந்தது. அதை நம்ம வந்து பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டோம். பட் அதே இது ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ வாஷிங்டன்குள்ளேயோ இந்த காட்சியில் வர ஆரம்பிச்சதுன்னா மக்களோட உயிர் தான் ஆபத்தில் இருக்கும். ஸோ அதனால அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம லீச்சா கேட்க, அதுக்கு இவங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஆகணுமா எல்லா டீட்டெயில்ஸும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து நான் எப்படி என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேட்கோ
சொல்லணும்னு நான் சொல்லவே இல்ல. பட் பொய்க்கும் சீக்ரெட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு புரியுது. அங்கே ப்ரெசென்ட்டில் அவர் சொன்னார்ல, அது அவரா சொல்லலை. கேக்கோ சொன்னதை தான் போட்டிருக்காரு. எங்களை நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி இப்போது கேக்கோ கேட்குறாங்க. சரி ஓகே, நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் எதுவுமே என்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னானே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது நம்ம பசங்க 2015 அந்த ஜெட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போது புயல் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போது அவங்க இருக்கிற இடம் அலாஸ்காவுக்கு மேலே தான். புயலில் இவரால் ஓட்ட முடியல. நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம லீச்சா அந்த ஃப்ளைட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாரு, ஒரு தண்ணி பாட்டிலை முன்னாடி வச்சுட்டு அது எந்த பக்கமாக அந்த காற்றடிக்க அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி வந்து நகரும், அந்த டேரக்ஷனை நோக்கி இவர் அந்த ஜெட்டை ஓட்டுறாரு. அப்படி ஓட்டி அந்த இடத்துல லேண்டும் பண்ணிடுறாரு சேஃபாக. லேண்ட் பண்ணிவிட்டு இதுதான் உங்கள் அப்பா கடைசியாக டிசப்பியர் ஆன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே உங்கள் அப்பாவை தேடுறதுக்காக போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி கிடைக்குது. அது உள்ளே யாரோ ஒருத்தர் உறைஞ்சு போன நிலையில் இருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்டாரோ போய் பார்க்குறான். போய் பார்த்தா அது நம்ம அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ ஒரு டென்ட்டு போட்டு அது உள்ளே இவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம லீச்சாவோட ஃப்ரெண்டு இப்போ என்ன பண்ணுறாரு, வெளியே அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு தோண ஆரம்பிக்குது. அப்போ தான் இங்கே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடி வராரு. இவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஜெட்டு இவர் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஜெட்டை எடுத்துகிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 4 பேரும் ஓடி போகிறாங்க ஜெட்டில் எப்படியாவது ஏறிடணும்னு சொல்லிட்டு. அப்போ ஜெட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்கள், எட்டி அப்படின்ற ஒரு மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் பார்க்குறது ஒரு பெரிய புழு மாதிரி இருக்குங்க. அது வந்து எதை முழுங்கும் அப்படின்னு பார்த்தா அது வாயிலேருந்து காற்று ஊதி அந்த பிளெயினே அந்த ஜெட்டையே உறைய வச்சிருது. உள்ளே இருந்தாலும் உறைஞ்சு போயிடுறான். இதை பார்த்த 4 பேரும் அரண்டு போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க. மொனார்க்கை சேர்ந்த ஒரு லேடி அவங்க வந்து ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்த கண்காணிக்கிறாங்க. அதை வந்து மொனார்க்குக்கு ரேடியோ மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த 4 பேரையுமே அந்த ஐஸ் மான்ஸ்டர் துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு குழி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கே போய் இவங்க எல்லாருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் உள்ளே வந்து பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. ஸோ வெளியே வந்த கென்டாரோ அவனோட பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். அதாவது இவன் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருப்பான். அது இவன் ஒரு டிசைன் பண்ணியிருப்பான். இவனோட மைண்டில் இருக்க தாட்ஸை ஒரு ஃபேஸ் மூலயமா ஸ்டாச்சு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பான். அதை வந்து அங்கே மியூசியத்தில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியாக நடத்த போகிறாங்க. அதுக்காக தான் இவன் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது சேல் பண்ணுவாங்க மியூசியத்தில், ஏலம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறாங்க. இவன் வந்து அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து இவனோட போஸ்டரே வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போது நடுவில் ஒரு லேடி வந்தோடனே அதை ஃபோட்டோ எடுத்துடுறான். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மே. இப்போ தான் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. நம்ம மே இவங்ககிட்ட எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் போஸ்டரை ஃபோட்டோ எடுக்க தான் ட்ரை பண்ணேன், பட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே டெலீட் பண்ணுறான். அந்த ஃபோட்டோ தான் இதோட நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா நம்ம ட்ரிங்க் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க இது உன்னோட கலை நிகழ்ச்சி தானே, நீ எப்படி இதை விட்டு வருவ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் போய் இப்பயே போய் நின்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக போனதான் என்ன அவங்க பிஸியான ஒரு மேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னுடைய பேர் கென், உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க என் பேர் மே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அப்படியே கட் ஆகிட்டு இங்கே இவங்க அலாஸ்காவில் அந்த ஐஸ் மான்ஸ்டர் கிட்டேருந்து தப்பிச்ச இவங்க லீச்சா சொல்கிறாரு, வடகிழக்கு பக்கத்தில் தான் மக்கள் வாழ்கிற இடம் இருக்குது, நம்ம அதை நோக்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கென்டாரோ இல்லை இந்த பக்கமாக ஒரு பில்டிங் இருக்கிறத பார்த்தேன், அந்த பக்கம் தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் மேவை பார்த்து நீ எதுவும் பார்க்கலையா, நான் உன்கிட்ட காமிச்சினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குமே ஆல்ரெடி நான் இங்கே உறைஞ்சி போயிருக்கேன், என் காலே உறைஞ்சி போயிடுச்சு, இந்த நிலைமையில் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கவனிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே வந்து பாஸ்டில் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கென்டாரோ மேவை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கடைக்கே கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே உள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மே வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆமாம் இந்த டிசைனை பண்ணதே வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய கவனிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி எனக்கு உன்னுடைய ஆர்ட் உன்னுடைய டிசைன்ஸ் பற்றிலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் தான் என்னுடைய பெயிண்டிங் அப்படின்னு ஆர்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவங்க இதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் நீ சேல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, சில விஷயங்கள் மட்டும்தான் சேல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே இங்கே இவங்க அந்த மலைப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க. மலைக்கு மேலே ஏறின உடனே அங்கே ஒரு தூரத்தில் ப்ளூ கலரில் லைட் வெளிச்சம் வரதை வந்து இவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்து கேட்டு நம்ம அதை நோக்கி தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வந்து கென்டாரோ அப்போ நீங்கள் என்னை நம்பவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அந்த பில்டிங்கை நோக்கி தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு டீச்சா நீ அதை நோக்கி போ, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் அங்கே யாராவது கண்டுபிடிச்சா உன்னை வந்து காப்பாற்றுறோம்,
அதே மாதிரி எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீ எங்களை வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறாங்க. கென்டாரோ மட்டும் இங்கே பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போயிட்டுருக்கான். இப்போ மொனார்க்கில் அந்த லேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அவங்க வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரியான ஒரு விஷயம் இந்த அலாஸ்காக்கு நடுவில் உருவாகியிருக்கு. இது வந்து கடைசியாக காட்சிலா வந்து அந்த இடத்துல உருவான விஷயம் மாதிரியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட அந்த மொனார்க்காலையும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ இங்கே அலாஸ்காவில் கென்டாரோ வந்து தனியாக போயிருப்பான்ல, அவன் வந்து பனி புயலில் சிக்கி அங்கே வந்து அவனுக்கு மேவோட வாய்ஸும் கேட்டோட வாய்ஸும் கேட்குது. அது ஒரு கற்பனையான ஒரு விஷயந்தான். இவனுக்கு அந்த குளிரில் அவனோட மைண்டு வந்து ஒரு நிலையாகவே இல்லை. அப்படியே இந்த பக்கம் இவங்க 3 பேரும் மே வந்து நடக்க முடியாமல் கேட்டும் ரீச்சாவும் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே சுற்றி சுற்றி அவங்க ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டென்ட்டு போட்டாங்கல்ல, அந்த இடத்துல தான் மறுபடியும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கேட்டு சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நம்மளால் போக முடியாது, வேறு நடக்க முடியாமல் இருக்கா, நம்ம கேம்புக்கு போய் அங்கே குளிர் காயணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த கேம்புக்கே போகிறாங்க. இப்போ பாஸ்டில் நம்ம கென்டாரோ கிட்டமே உன்னை நான் மறுபடியும் சந்திக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கென்டாரோ என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோனை வாங்கி இவனோட நம்பரை ஸ்டோர் பண்ணி கொடுக்குறான். கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த மியூசியத்துக்கு போகிறான். ஏன்னா அவனோட கலை நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ கேம்பில் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்க இவங்க மேவை படுக்க வச்சுருக்காங்க. மே வந்து அப்போது சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுங்க, லைரா அவள் பேர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கேட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ எதுவும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அங்கே வந்த லீச்சா அந்த நெருப்பை இன்னும் எரிய வைக்கிறதுக்கு உங்கள் அப்பா ஆராய்ச்சி பண்ண அந்த பேப்பர் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மேவோட முகத்தை பார்த்து கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது இந்த கேம்ப் ஃபயரை நோக்கி அந்த ஐஸ் மான்ஸ்டர் வர்றதை கவனித்த இவங்க 3 பேரும் அங்கேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதே சமயம் மொனார்க்கில் இந்த விஷயம் நீல கலர் வெளிச்சம் வந்திருக்கும்ல, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த டிம்மு வீடியோ காலில் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி லீச்சா நம்மளோட கண்காணிப்பில் இருந்த லீச்சாவும் அந்த ஹிரோஷியோட ரிசர்ச்சை தேடி தான் அங்கே போயிருக்காரு. ஸோ அவரை நம்ம கண்காணிச்சுட்டு அவர் பின்னாடி போனோன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம், அது என்ன அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பனி காற்றில் நடந்து வந்துட்டு இருக்க கென்டாரோக்கு அவங்க அப்பா முன்னாடி போகிற மாதிரியே தெரியுது. அவங்கள நோக்கி இவன் போயிட்டுருக்க, கீழே பென்சில் சீவி போட்டதெல்லாம் தெரியுது. அப்புறம் அவன் அந்த கலை நிகழ்ச்சியில் பார்த்தான்ல, அதெல்லாம் இவனுக்கு இப்போது தெரிய ஆரம்பிக்குது. அங்கே இவங்க அப்பா நிற்கிற மாதிரியும் இவன் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கலை நிகழ்ச்சியில் 2 பேர் என்னோட ஆர்ட்டை வந்து வாங்கினாங்க, ஆனால் அங்கே அந்த விற்கிறவங்க வந்து என்ன ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு என் கலை மேலே இருந்த நம்பிக்கையை நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறான். இப்போ சுய நினைவுக்கு திரும்பின கென்டாரோ அங்கேருந்து ஒரு டென்ட் இடத்துக்குள்ளே போய் பென்சில் சீவி போட்டதுக்கு அடையாளம்லாம் இருக்குது, ரேடியோ மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அந்த டிவைஸும் இருக்குது. அதை பார்த்த இவங்க அப்பா இன்னுமே உயிரோடு தான் இருக்கார், இங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்றது இவனுக்கு உறுதிப்படுத்திக்கிறான். அந்த ரேடியோ கம்யூனிகேட் பண்ணுற டிவைஸை எடுத்து உதவி கேட்குறதுக்கு ரெடி ஆகுறான். இப்போ இந்த இடத்துல அந்த ஐஸ் மான்ஸ்டரை இவங்க தாக்குறதுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ லீச்சா என்ன பண்ணுறாரு, எரிபொருளை எடுத்து அதை வந்து எரிய வச்சு இந்த மான்ஸ்டரை எப்படியாவது துரத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த எரிபொருளையும் கீழே கொட்டி அதை எரியவும் வைக்கிறாரு. மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. அவங்க அது மூலிமா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது அந்த ஐஸ் மான்ஸ்டர் வந்து எரியிற நெருப்பை உரைய வச்சுக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் இவங்க 3 பேரும் அந்த ஹெலிகாப்டரில் ஏற போகிறாங்க. அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கென்டாரோ தான். அவன் தான் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு இந்த ஹெலிகாப்டர்லையும் ஏற்றிக்கிறான். இப்போ அந்த ஐஸ் மான்ஸ்டர் இருக்கிற தீ எல்லாத்தையும் உரிய வச்சுட்டு இந்த ஹெலிகாப்டரையும் தாக்குறதுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் அதால் தாக்க முடியல. இவங்க அதுக்குள்ளே பறந்து போயிட்டுருக்காங்க. இப்போ கீழே பார்த்த லீச்சா அந்த நீல கலர் வெளிச்சம் வந்திருக்கும்ல, அதை பார்த்து வாயடிச்சு போகிறாரு. இப்போ உள்ளே ஏறின இவங்க கிட்ட கென்டாரோ, நான் தான் அந்த ரேடியோ கம்யூனிகேட் டிவைஸ் மூலிமா இந்த ஹெலிகாப்டரை உதவிக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது அங்கே மேக்கு ஃபஸ்ட் எய்டும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போது மே வந்து என்ன நடந்தாலும் எனக்கு நீ உறுதுணையாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட அவங்க நன்றி சொல்கிறாங்க. இப்போது லீச்சா அவர் கையில் இருக்க அந்த லேப்டாப் எடுத்து பார்க்க அது ஃபுல்லாகவே உறைஞ்சி போயிருக்கு. உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இருந்த ஒரே தடயமும் இப்போ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போது ஹெலிகாப்டரும் தரையிறங்குது. பார்த்தீங்கன்னா டிம்மும் அவருடைய ஏஜென்ட்ஸும் வந்து நிற்கிறாங்க. இப்போது லீச்சாவை பார்த்து ஒரு வழியாக நான் உங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. உங்கள் 4 பேரையுமே தனித்தனி செல்லில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க மொனார்க்கோட ஆளுங்க. அப்படி அடைச்சி வச்சுட்டு சிசிடிவி கேமரா மூலிமா அவங்களோட செயல்கள்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ஆளுங்கிட்டே போயுமே விசாரிக்கிறாங்க, அவங்க அப்பா பற்றின அந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா மொனார்க் ஃபைல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்பா ஹிரோஷி தான் நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றின அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் நம்ம பசங்க யாருக்குமே அதை பற்றி தெரியாது. இப்போது மே வந்து அடிபட்டு அவளை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ மே கிட்ட போய் இந்த லேடி மொனார்க்கை சேர்ந்து இந்த லேடி வந்து உனக்கு அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு தெரியும். ஓ இவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. மே கிட்ட வந்து இவங்க கேட்குறான், இங்கே இருக்கிறதுலே நீ தான் புத்திசாலின்னு எனக்கு தெரியும். நீ ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது பேக்கப் பண்ணி வச்சுருப்ப. அந்த பேக்கப் எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மே வந்து நான் பேக்கப் எதுக்கு பண்ணணும், எனக்கு அந்த அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் இந்த மொனார்க்க சேர்ந்து அந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்கள நம்ம விட்டுறலாம். ரீச்சாவ என்ன பண்ணுறது? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு இந்த லேடி சொல்றாங்க, நான் அவன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி. இப்போ இந்த 3 பேரையுமே வந்து கார்ல ஏத்திட்டு நம்ம டீம் கதவு திறக்கிறாரு. பார்த்தா அவரு இவங்க கையில பாஸ்போர்ட்ட குடுத்து, இந்த அலாஸ்காலேருந்து நீங்க உங்க ஊருக்கே போயிடுங்க அப்படின்ற மாரி சொல்லி குடுக்குறாருங்க. அப்போ அங்க இருக்கவங்கலாம் எதுக்காகன்னு கேட்க, இவங்க உங்க அப்பா பத்தின ஆராய்ச்சிய நீங்க இதோட விட்டுருங்க. உங்க அப்பா எப்பயோ செத்துட்டாரு. அதுதான் உண்மை அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இனிமே இந்த மொனார்க்க பத்தி நீங்க நோண்டவே கூடாது. அப்படி நோண்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் காப்பாத்த நான் வரமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏர்போர்ட்டுக்குள்ள போறாங்க. இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்க, மே சொல்றா, "நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேரும், "இல்ல லீச்சாக்கு இத பத்தி நெறைய தெரியும். நம்ம அப்பா இன்னும் உயிரோட இருக்காருன்றத நம்புறாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் லீட்சா கிட்ட வந்து இந்த லேடி பழைய நினைவுகள்லாம் அந்த கேமரா மூலியமா போட்டு காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து லீட்சா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா, நம்ம கேட்டோட பாட்டி, தாத்தா இவங்க 2 பேர் கூடயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அத நெனச்சு அவரு இப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துக்கு வந்து இவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி, அந்த ரிசர்ச் பத்திலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, நம்ம லீட்சா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போன இவங்க 3 பேரும் ஒரு வழியா லேண்ட் ஆயிடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டோட ஊருக்கு தான். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோல இருக்க ஓக்லாண்டுக்கு இவங்க இப்போ லேண்ட் ஆயிருக்காங்க. அங்க ஒரு ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராருங்க. யாருன்னு பார்த்தா, நம்ம கேட்டோட அம்மாவோட ஒர்க் ஃப்ரெண்டா. அவரு வந்து ட்ரக்க கொண்டு வந்துட்டு, "வாங்க உங்கள நான் ஏத்திட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு கேட்டு, "இல்ல பரவால்ல, நாங்க கேப் புக் பண்ணிக்கிறோம்" அப்படின்ற மாரி சொன்னோனே, "நான் இங்க ட்ரக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வேற எதுலயோ போணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜேம்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவ பார்த்தோனே போய் கட்டி பிடிச்சுக்கிறா நம்ம கேட்டு. அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போ அவங்க 2 பேரும், "யாரு என்னோட ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா, அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா, அவன் வந்து என்னோட தம்பி. நம்ம அப்பாவுக்கு பையன்" அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அப்புறம் அதெல்லாம் கண்டுக்காத மாரி அவங்க, "இதெல்லாம் எதுக்கு பேசணும்? வாங்க போலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போன அவங்க கென்டாரோ மேல ரொம்பவே ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா. ஏன்னா, அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற விஷயமே. இத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் இவங்கள வந்து கேட்ட வந்து அந்த ஊருக்கே அனுப்பியிருப்பாங்க. அந்த விஷயம் கேட்டுக்கும் இப்போ தான் புரியுது. ஸோ, இப்போ மேவையும், கென்டாரவையும் ரூமுக்கு போ சொல்ட்டு கேட்டு அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி, "எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்க இத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு தானே என்ன அங்க அனுப்புனீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவங்க, "ஆமா, நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ நம்ம அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நான் அவர கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்ற மாரி சொல்ல, இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் அப்பாவோட ஆஃபீஸுக்கு போணும். அங்க போனா தான் அவரு இன்னும் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, "அது ரொம்பவே கஷ்டம். ஆனா நான் உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நைட் டைம்ல அவங்க அம்மா வந்து ட்ரக் எடுத்துட்டு அவங்க அம்மாவும் ஜேம்ஸும் போறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள இவங்க 3 பேருமே உட்காந்துருக்காங்க. அதாவது இவங்க அப்பாவோட ஆஃபீஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் அதான் சான் ஃப்ரான்சிஸ்கோல இந்த பிரிட்ஜே வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் காய்ச்சலா. இடத்தையே வந்து அவங்க கைவிடப்பட்ட இடமா மாத்திருப்பாங்க. இது ஃபுல் செக்யூரிட்டியும் குடுத்து இது உள்ள யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஒர்க்கர்ஸ மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த வகையில நம்ம கேட்டோடைய அம்மாவும், ஜேம்ஸும் உள்ள போலாம். அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. ஸோ, அதனால ட்ரக்குக்குள்ள இவங்க 3 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே இவங்க அங்க போயிடுறாங்க. இப்போ அவங்க அந்த அன்ஆத்தரைஸ் பிளேஸுக்கு போயிடுறாங்க. இப்போ கீழ இறங்குன இவங்க 3 பேர்கிட்டயுமே அவங்க அம்மா சொல்றாங்க, "அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க. நாங்க மறுபடியும் ட்ரக் எடுத்துட்டு வருவோம். அப்போ நீங்க எங்க ட்ரக்ல ஏறிடணும். அதுக்குள்ள ஏறலனா நீங்க சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிப்பீங்க. அவங்க உங்கள சுடக்கூட வாய்ப்பு இருக்கு. உங்கள கொன்ற கூட வாய்ப்பு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள அவங்க அப்பா ஆஃபீஸ தேடி போயிட்டுருக்காங்க. இந்த இடமே இடிஞ்சு உடைஞ்சனால அவங்க அப்பா ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா. அந்த இடங்கள்லாம் பார்த்த உடனே கேட்டுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இங்க தான் அவளுக்கு புடிச்ச ரெஸ்டாரண்ட் இருக்குமாம். இங்க டெய்லியுமே அவ காஃபி குடிப்பாளாம் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. இப்படி இவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க கேட்டு. அப்போ இறந்த சில்ட்ரன்ஸ பார்த்து இவங்க, "ஏன் நெறைய பேர் வரல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அங்க இருந்தவங்க எல்லாமே, "காட்சிலா அட்டாக்கு இங்கே நடக்க போதாம். அதனால தான் எல்லாம் பயந்துட்டு பேரண்ட்ஸ் யாருமே அனுப்பல" அப்படின்ற மாரி சொன்னோனே, பக்கத்துலேருந்து இன்னொரு டீச்சர் வந்துட்டு, "இந்த மாரி நம்ம இந்த ஸ்கூல இப்பயே நிப்பாட்டி ஆவணும்.
நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டு போகணும். ஏன்னா காட்சியில் அட்டாக் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக் ஆகுது. இப்போ இவங்க 3 பேரும் நடக்கிற சத்தத்தை கேட்டு அந்த சோல்ஜர்ஸு யார் அங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த சோல்ஜர்ஸை எப்படியாவது திசை திருப்பணும்னு சொல்லிட்டு நம்ம கென்டாரோ கையில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதை தூக்கி போடுறான். அந்த சத்தத்தை கேட்டு அது பக்கத்தில் ஒரு பூனை வருது. இதை பார்த்த சோல்ஜர்ஸு அந்த பூனை தான் ஏதோ சத்தம் கொடுத்துருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே கேட்டு பழைய ஞாபகங்களை நினச்சி பார்க்குறா. இப்போ அந்த சோல்ஜர்ஸ் ரொம்பவே தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வேறு வழியாக நடந்து வந்துட்டுருக்க. அப்போது நம்ம கென்டாரோ அவன் சிஸ்டர் வந்து ரொம்பவே சோகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அதை எப்படியா சந்தோஷமாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச பாட்டை பாடி கேட்டை சந்தோஷப்படுத்துகிறான் கென்டாரோ. இப்போ இவங்க சப்வே மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே சோல்ஜர்ஸ் யாரையோ பார்த்துட்டு ஓடி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்வேக்குள்ளே சில மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள இவங்க பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ கேட்டு பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. அப்போ அவளை சமாதானப்படுத்துகிறா மே. இப்போ ஒரு வழியாக அவங்க அப்பா ஆஃபீஸ் இருக்கிற பில்டிங்கை கண்டுபிடிச்சி அவங்க அப்பா ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறாங்க. அங்கே போனோடனே கென்டாரோ அந்த கேட்டு கூட அவங்க அப்பா இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். இப்போது அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷீட் இருக்கும், அதை அவங்க எடுத்துகிட்டு பின்னாடி ஏதாவது டோர் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எந்த கதவுமே இல்லை. இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவங்க அப்பா அதான் இவன் ஊரில் அவங்க அப்பா ஆஃபீஸில் இந்த இடத்துல தான் கரெக்டாக ஒரு லாக் இருந்திருக்கும். அதை திறந்த உடனே தான் அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு பிளேஸே இல்லையே, அப்போது என்ன தான் இங்கே க்ளூ இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட விடிய ஆரம்பிக்குது, காலையில் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாமே. அப்போது கென்டாரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஒரு மேப்பில் அங்கங்கே புள்ளி வச்சுருக்காங்க. அந்த புள்ளியை எடுத்து ஒரு ஷீட்டில் அவன் வைக்கிறான். அதை வச்சுட்டு அந்த அந்த வெயில் வெளிச்சம் படுற மாதிரி அந்த கிளாஸ் பக்கத்தில் வச்சோடனே இந்த ஷீட் எடுத்து முன்னாடி வைக்க சொல்கிறான். அப்படி வச்சோடனே அந்த வெயில் வெளிச்சத்தில் கரெக்டாக இந்த டாட் வச்ச இடத்துல இருந்து அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையுமே அது காட்டுது. ஸோ இதை பார்த்தோடனே இந்தந்த இடத்துல தான் நம்ம அப்பா ஆராய்ச்சி பண்ண போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ, அப்புறம் அலாஸ்கா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா அப்படின்றது போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம கேட்டு அப்போ நம்ம அப்பா இப்போது ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. டைம் ஆனதுனால அவங்க எல்லாருமே சேஃபாக அவங்க அம்மாவோட ட்ரக்கில் ஏறி இப்போது வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட நான் அப்பாவை கண்டிப்பாக கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கேட்டு. எனக்கு தெரியும் நீ இதை கண்டிப்பாக முடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போது எல்லோரும் ஒரு பக்கம் ஃபோன் பேச நம்ம மே மட்டும் ஒளிஞ்சிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆளுங்களில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல. அப்போ மே வந்து அந்த லேடி கிட்ட எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் வேணாம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க எனக்கு தெரியும் நீ புத்திசாலியாக தான் யோசிப்பேன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அண்டு இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிற கதையை நம்ம பார்ட் 2ல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.